சிறகடிக்க ஆசை சீரியல்ல இணைய எபிசோட்ல வெட்டிங் ஆனிவர்சரிய செலிப்ரேட் பண்றதுக்காக எல்லாருமே ஒண்ணு கூடிட்டாங்க. ஆனா ஸ்ருதிய மட்டும் வரல. இந்த பக்கம் ரவி பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாப்ல. ஏன்னா ஸ்ருதி வரல இல்லையா? சோ இதுல முக்கியமே பாத்தீங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் தான். அவங்களுக்கு தானே வெட்டிங் ஆனிவர்சரி. இப்ப அதுல ஒண்ணு இல்லன்னா என்ன நினைப்பாங்க? எங்க ஸ்ருதி ஸ்ருதின்னு தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரவியும் வந்துருவா வந்துருவா அப்படின்னு பொய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்ல. இப்ப அது வரைக்கும் என்ன செய்ய எல்லாருமே வந்துட்டாங்களே ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி டான்ஸ் ப்ரோகிராம்ல இருக்குல்ல டான்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவை கூப்பிட்டு அம்மா போய் ஆட சொல்லுங்கம்மா அப்படின்னு ரவி சொல்ல என்னடா டக்குன்னு ஆட சொல்ற அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்ல. எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஜயாவோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயா டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி, ஸ்ருதியோட அம்மா இப்படி எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்துவும் மீனாவும் ஸ்ருதியை தேடி டப்பிங் ஸ்டுடியோவுக்கு போய் கேக்குறாங்க. அங்க வரலவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இன்னொரு இடத்த சொல்லி விடுறாங்க. அங்க போனா அங்க இப்பதான் வந்தாங்க, டப்பிங் முடிச்சுட்டு இப்பதான் போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ஒரு அட்ரஸ் சொல்லி விடுறாங்க. சோ இப்படியே பாத்தீங்கன்னா ஸ்ருதியை தேடி முத்துவும் மீனாவும் அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா அப்பாவுக்கு எங்க தன்னோட மகளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தனியா ரவிய கூப்பிட்டு என்னாச்சு என் மகளுக்கு என்னாச்சு என்ன பண்ணீங்க உங்களுக்கும் ஸ்ருதிக்கும் என்ன சண்டை அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரவி இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள் வந்துருவாப்ல வந்துருவா நான் போன் பண்ணிட்டேன் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு பொய்யத்தான் சொல்றாப்ல. ஃபைனலா நம்ம மீனாவும் முத்துவும் ஸ்ருதி இருக்கிற இடத்துக்கே போயிடுறாங்க. சோ ஸ்ருதிய போயிட்டு நீங்க மாட்டுக்கு ஃபங்ஷன் அங்க நடந்துகிட்டு இருக்கு இங்க உட்கார்ந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்ருதி கோவமா நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு தான் அது தெரியுமே. சோ ஸ்ருதியை எப்படியும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வருவாங்க. ஆனா அதுக்குள்ள இங்க என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.